தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். அருமையான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில் தேவன் தருகிறார். நீங்கள் உங்கள் சபையில ஊழியரிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறதா? அதான் எதிர்பார்க்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார் என்பதை நிச்சயமாய் சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். அதே போல ஒரு ஊழியர் தேவனால் அழைக்கப்பட்டவர் என்ற நிச்சயம் உங்களுக்கு முதலாவது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊழியர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டா பிதா அவருக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதைத்தான் நமக்கு கொடுத்தார். அதே போல திருச்சபை தேவனிடத்திலிருந்து எந்த வார்த்தையை வாங்குகிறதோ அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கொடுக்கிறோம். பாருங்க, அது என்ன செய்யணும்னா அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, அப்ப தேவனுடைய வார்த்தை என்னவாக வந்தாலும் we must receive it, அதை நாம ஏற்றுக்கொண்டு, அடுத்தது என்ன? இந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் வருகிறது, இவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறார் என்றதை அறிந்து விசுவாசிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் என்று சொன்னால், தேவன் தமக்கு பிதா கொடுத்த மகிமையை நமக்கு கொடுப்பார். அதுதான் இந்த 17ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கிறது. 22ஆம் வசனம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. ஒன்ன சொல்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தையை நாம் உள்வாங்கி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் வந்துவிட்டால் நாம் கர்த்தருக்குள்ளாக ஒன்றாகிவிடும். நாம் கர்த்தருக்குள் ஒன்றாகிவிட்டால் அவருடைய மகிமை நம்மேல் இருக்கும். நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கி செய்வார். இந்த காலவேளையில் சர்ச் த வேர்ட், வேற எதையும் தேடாதீங்க. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை தேடுங்க, அதை வாங்குங்க, அதில் அப்படியே நடவுங்க. அது எந்த வார்த்தையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருந்தாலும், எச்சரிப்பாக இருந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல இயற்கை சூழ்நிலையை எங்கள் ஜெபங்களையெல்லாம் கேட்டு ஆண்டவரே அருமையான மழையை கொடுத்து கொண்டிருக்கிற பல மாவட்டங்களில் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையை அனுப்பினீர், இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் மழையை அனுப்பி கொண்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த இயற்கையாய் நீர் கொடுக்கிறதான காற்று, வெளிச்சம், நீர், இவைகளை உலகம் நன்றாய் பயன்படுத்தி அவைகளால் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனிதருக்கு தேவையான பயிர் வகைகள் பூமியிலிருந்து முளைத்து மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை அதை விளைவிக்கட்டும். அப்பா, வீணாக தண்ணீர் கடலில் போய் சேராதபடி ஆங்காங்கே விவசாயத்திற்கும் ஆண்டவரே கிணற்று பாசனத்துக்கும் ஆற்று பாசனத்துக்கும் வாய்க்கால் பாசனத்துக்கும் இவைகள்லாம் பயன்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆவிக்கு மட்டுமல்ல, ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த காலவெல்ல ஆண்டவர் இந்த பணியாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதி. இந்த சத்தம் எங்கெல்லாம் போகிறதோ அவர்களும் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, பெற்றுக்கொள்ள, உயர்வடைய அவர்கள் மீது, அவர்கள் பிள்ளைகள் மீது, அவர்கள் குடும்பங்கள் மீது, அவர்களுடைய வேலைகள் மீது, அவர்களுடைய எல்லா நடவடிக்கையின் மீது உம்முடைய மகிமை தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பகலிலே மேக ஸ்தம்பமாகும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகும் இருந்து வழி நடத்தி கொண்டு போனீரே, அதே போல எங்களையும் எங்கள் சபையையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் நீரே நடத்தி கொண்டு போம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலைவேளை மகிழ்ச்சியான காலைவேளையாக, அன்பின் காலைவேளையாக, ஆரோக்கியத்தின் காலைவேளையாக, சமாதானத்தின் காலைவேளையாக இருப்பதாக. தொடர்ந்து கிருபை தங்கட்டும், ஆசீர்வாதம் நிலைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you.